ஜனநாயகன் படத்தில் நம்ம சிஎம் தளபதி விஜய் அவர்கள் சொன்ன அந்த ஒரு டயலாக்னால உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிற விஷயம் உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த டயலாக் சீன் என்னங்கிறத பார்த்தோன்னா, இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக்கு அப்புறமா வில்லன் கேரக்டர் ஒரு பாயிண்ட்ல குட் கேரக்டர் வந்து நெகட்டிவ் சைடுக்கு மாறுற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அந்த ரெவல்யூஷன் சீனுக்கு அப்புறமா நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கும் அந்த வில்லன் கேரக்டருக்கும் ஒரு ஃபைட் சீன் வச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க ஒரு கான்வர்சேஷன் சீனில் தான் அந்த ஒரு டயலாக் வரும். இந்த ஒரு டயலாக் தான் நான் சொன்ன அந்த லைஃப் சேஞ்சிங் டயலாக். அது என்னங்கிறத அவர் சைட்லேயே ஒரு குட்டி கதை மூலமாக நான் சொல்கிறேன். ஓகே, அந்த ஸ்டோரி என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு ஊரில் ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு 25 இயர்ஸ் ஓல்டு. டெய்லியும் காலையில் 9 to ஈவினிங் 9 வரைக்கும் ஒரு பிரைவேட் ஜாப் பார்த்துக்கிட்டு ஆஃப்டர் 9 PM அப்புறமா அவனோட டின்னரை முடிச்சுட்டு கிடைக்கிற டைமில் அவனோட பர்சனல் ஒர்க்கு பார்த்துட்டு தூங்க, திரும்ப காலைல வேலைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு லூப்குள்ளே மாட்டின எலி மாதிரி டெய்லி இப்படியே அவனோட ரொட்டீனாக லைஃப் போய்கிட்டே இருக்குது. அப்படி இருக்க அந்த பையனுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸில் ஒரு சிலர் மாதிரி ஜிம்முக்கு போய் நம்ம ரொம்ப ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கணும், நம்ம சினிமா ஆக்டர்ஸ் அண்ட் செலிபிரிட்டி மாடல்ஸ் மாதிரி நல்லா கட்டுமஸ்தான் பாடி மாதிரி இல்லைனாலும் ஓரளவு ஷேப்பான அட்ராக்டிவான பாடி இருக்கிற மாதிரியான ஒரு ஆளாக நம்ம மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஸோ அவன் ஜிம் போகணும்னு நினைக்கிறான். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அதில் சக்ஸஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸும் சரி, அதில் ட்ராப் அவுட் ஆன ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் அனலைஸ் பண்ணுறான், எதனால் உங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு. அதில் அவன் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றான். என்னன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் மைண்ட் செட், இது ரெண்டு நம்ம கிளியராக ப்ரிப்பேர்டாக இருந்தால் தான் நம்மளோட உடம்பை நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம மைண்டை ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறணும் அப்படிங்கிறத அவன் அனலைஸ் பண்ணுறான். ஆனால் அவனோட மைண்ட் செட்டும் அவனோட பாடி கண்டிஷனும் எப்படின்னு அவனுக்கே தெரியும். ஸோ அவன் வந்து இந்த ஜிம் போகணுங்கிற பிளானை வேணான்னு முடிவு பண்ணுறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரீசன், அவனோட ஜாப் நேச்சர் அண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு அவனால் டைம் மேனேஜ் பண்ணி ஏர்லி மார்னிங் டெய்லியும் போகிறது கஷ்டம். ஒரு நாள் ஹெவியாக ஒர்க் பண்ணாலுமே அடுத்த நாள் நார்மலாக எந்திரிக்கிற டைமை விட ஒரு 2 hours லேட்டாக தான் எந்திரிப்பான். அந்த டே ஃபுல்லுமே அவன் டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவான்னு சொல்லி அவனோட பாடி கண்டிஷனை பற்றி அவனுக்கே நல்லா தெரியுது. ஸோ ஜிம் போகிற பிளானை கேன்சல் பண்ணுறான். நெக்ஸ்ட் அவன் என்ன ஐடியாவுக்கு வரான்னா, நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்க இன்டர்வியூலையும் சரி, தெரிஞ்சவங்களும் சரி, ஜாகிங் போங்க, ஜிம் போகலனாலும் ஜாகிங் போகலாம்ல, உங்களுக்கு தேவை வந்து ஃபிட்டாக இருக்கணும், அவ்வளோதானே. ஸோ நீங்கள் ஜாகிங் வந்து பெஸ்ட் சாய்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் டெய்லி ஜாகிங் போகணும்னு முடிவு பண்ணுறான். ஃபஸ்ட் டே போகிறான். போகிறப்ப ஃபஸ்ட் டே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் 3 ரவுண்ட் அடிக்கிறான். கரெக்டாக பார்த்தோன்னா 1.5 kilometers. ஃபஸ்ட் டே அதை கம்ப்ளீட் பண்ண உடனே நம்ம ஹெல்த்துக்கான ஆக்ஷனில் நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் ஃபீல் பண்ணுறான். அன்னைக்கு நான் நல்லா எனர்ஜெட்டிக்காகவே அவன் வந்து ஒர்க் பண்ணுறான். செகண்ட் டே எந்திக்கிறான், காலைல போகிறான். அதோட ஒரு ரவுண்ட் எக்ஸ்ட்ரா அடிக்கணும்னு தோணுது. எகைன் எக்ஸைட்மெண்ட்டில் 3 ரவுண்டுக்கு பதிலாக இன்னைக்கு 4 ரவுண்டாகவே இன்க்ரீஸ் பண்ணுறான். ஸோ அன்னைக்கு டேவுமே சேம் அதே வைப்ல பாஸ் பண்றான். 3வது நாள் போறான். இன்னைக்கு ஒரு ரவுண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்றான். ஆனா இன்னைக்கு டே மற்ற 2 நாள் மாதிரி இல்லாம ரொம்ப டயர்ட் ஆகுது. ஏன்னா தொடர்ந்து இந்த 3 நாள் அவன் 7 மணி 5 o'clock எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 6 மணிக்கு போயிட்டு 7 மணிக்கு வீட்டுக்கு வர்றான். அது வந்து ரெகுலரா 9 to 9 ஜாப் போயிட்டு தூக்கத்திலையும் கரெக்டான டைமுக்கு தூங்காம ஒரு 11 or 12க்கு தூங்கி டெய்லி 5 மணிக்கு எந்திரிச்சு டயர்ட் ஆகுறான். கரெக்டா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அன்னைக்கு சாட்டர்டே, அன்னைக்கு மார்னிங் மழை பெய்யுது. ஸோ அன்னைக்கு அவன் ஜாகிங் போக முடியல. அன்னைக்கு அவனோட மைண்டும் பாடி இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் விடுவோம் அப்படின்னு சொல்லி கிவ் அப் ஆகுது. நெக்ஸ்ட் டே சண்டே, இன்னைக்கு ஹாலிடே, இன்னைக்கு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அகைன் மண்டே காலைல அவனுக்கு 5 o'clock எந்திக்கிற மைண்டும் வரல, உடம்பும் சப்போர்ட் ஆகலை. ஸோ ஜாகிங்கு அதை வந்து திரும்ப அவன் கைவிடுறான். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் கன்சிஸ்டண்டாக பண்ண முடியல, நம்ம உடம்பு சப்போர்ட் ஆக மாட்டேங்குது, நம்ம மைண்டு சரியில்லை, நம்மகிட்ட நிறைய லேக் இருக்குன்னு சொல்லி ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறான். ஆனால் நம்ம ஏதாச்சும் பண்ணி நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும், கரெக்டாக பார்த்துக்கணுங்கிற விஷயத்தில் ரொம்ப கான்சியஸாக இருக்கான். எப்படியாச்சும் திரும்ப நம்ம ஜாகிங் போகணும், இல்லை ஏதாச்சும் பண்ணி நம்ம உடம்பு ஃபிட்டாக ஆக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். கரெக்டாக அந்த மாதிரி ஒரு டைமில் தான் அவங்க அண்ணன் மூலமாக அவனுக்கு நீ வாக்கிங் போகலாமே அப்படிங்கிற ஒரு சஜஷன் வருது. வாக்கிங்கும் உனக்கு ஜாகிங் மாதிரியே தான், என்ன நீ அதை ஃபாஸ்ட்டாக பண்ணுவேன், இதை ஸ்லோவாக பண்ணுவேன், அதில் கொஞ்சம் வேகமாக உன்னோட கேலரிஸ் பர்ன் ஆகும், இதில் கொஞ்சம் ஸ்லோவாகும். ஆனால் உடம்புக்கான அந்த ஃபிட்னஸ் லெவலை இது ரெண்டுமே கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அவனுக்கும் இந்த ஐடியா கரெக்ட் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஜிம்மு போனால் பாடி கண்டிஷனும் செட் ஆக மாட்டேங்குது, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல. ஸோ ஜாகிங் போகலான்னு பார்த்தோம்னா நைட்டு ஸ்லீப்பிங் பற்ற மாட்டேங்குது, இல்லை ப்ரோட்டீனான சாப்பாடு நீ கரெக்டாக எடுக்கல, அதை வேமா டயர்ட் ஆயிடுற அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாக்கிங் போயிடலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வர்றான். ஆனால் இந்த டைம் வாக்கிங் போகிறப்ப அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவும் நடந்துடக்கூடாது, நான் ஈஸியாக அதில் வந்து டவுன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி பக்காவாக பிளான் பண்ணி கரெக்டாக மேனேஜ் பண்ணுறான். என்னன்னா எடுத்த உடனே அங்கே 3 ரவுண்டு அடித்த மாதிரி இங்கே எடுத்த உடனே மினிமம் 5000 ஸ்டெப்ஸ் போகணும் அப்படிங்கிறத அவனோட டார்கெட்டாக வைக்காம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, ஸோ 500லேருந்து 1000 ஸ்டெப்ஸ் நடப்பா அப்படின்னு சொல்லி அதை மட்டும் நடக்கிறான். அன்னைக்கு டே அவனுக்கு வேலைக்கு போகிறான், எப்பயும் போல தான் ஒர்க் பண்ணுறான், எந்த ஒரு டயர்ட் ஃபீல் இல்லை. அடுத்தவன் மார்னிங் எந்திக்கும் போதும் அவனுக்கு அவன் பாடி எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கல. ஸோ ஈஸியாக வந்து அன்னைக்கு நாளை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த நாளும் வாக்கிங் வந்துடுறான். இப்படியே ஒரு 3 நாள் போகுது. சேம் ஒவ்வொரு நாளும் 1000 ஸ்டெப்ஸாக இன்க்ரீஸ் பண்ணுறான் கிராஜுவலாக. அதே மாதிரி அவன் லைஃப் பீஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்குது. ஆனால் அதே மாதிரி இங்கேயும் ஒரு நாள் காலைல மழை பெஞ்சு வாக்கிங் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வருது. அன்னைக்கு மாதிரி இந்த வாட்டி நம்ம வந்து விட்டுட்டோம், ஸோ இனிமேல் எகைன் கண்டினியூஸாக போக முடியாதோ, அது மாதிரி சுச்சுவேஷன் அடுத்தடுத்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரி செட் ஆயிருமோ, நம்ம பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி பழகிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருது அவனுக்கு. ஸோ டக்குன்னு என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, ஒர்க் பண்ணுற இடத்துலேயே பக்கத்தில் ஒரு கடை வரைக்கும் போக வேண்டியது இருந்தப்போ அவனோட பைக்கை யூஸ் பண்ணாமல் அவன் நடந்து போயிடுறான். சரி, வீட்டுக்கு போன உடனே ஒரு பக்கத்து கடை வரைக்கும் டீ குடிக்க போகிறதுக்கு நடந்தே போகிறான். எகைன் ஒரு வேலை விஷயமா போகிறான்.
அப்பயுமே பைக் எடுக்காமல் ஈவினிங் வந்து சைக்கிளில் போகிறான். இப்படி அன்னைக்கு டேவை அவனுக்கு ஏற்ற மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டான். வாக்கிங் போனாலும் நம்ம சைக்கிளிங் மூலமாக இன்றைக்கி ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், நாளைக்கு எகைன் காலைல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அன்றைக்கி அடுத்த நாள் காலைல கரெக்டாக போய் வாக்கிங் போயிட்டான். இப்படியே கண்டினியூஸாக பண்ணுறதுனால நம்ம கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம இந்த வாட்டி மிஸ் ஆகலைன்னு சொல்லி அவன் மேலே அவனுக்கே கான்ஃபிடன்ஸ் அதிகமாகுது. அதனால் அவனோட ஸ்டெப்ஸை நாளுக்கு நாள் 1000 இன்க்ரீஸ் பண்ணி மினிமம் 5000 to 8000 வரைக்கும் ஒரு நாள் ஸ்டெப்ஸுக்கு அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு அவன் பாடி வந்து சப்போர்ட் ஆகிடுது. இதனால கரெக்டாக அவனோட கேலரிஸ் பர்ன் ஆகுது, அவன் உடம்புல சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்குது, பிளட் சர்க்குலேஷன் ஃபார்மாக ரன் ஆகுது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் உன்னோட ஃபேஸில் சேஞ்சஸ் தெரியுது, அவங்ககிட்ட ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வருது. அது மூலமாக அவனுக்கு அவன் மேலே இன்னுமே கான்ஃபிடென்ட் ஆகுது. அவன் ஹெல்த் மேலே நம்ம ரொம்ப கான்சியஸாகவும் ரொம்ப கண்ட்ரோலாகவும் கரெக்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு நம்பிக்கை வருது. வேலைக்கே அவன் போயிட்டு இருந்தாலும் அவனோட ஹெல்த்துக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. இதனால அவனோட டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அதிகமாகுது. அவனோட லைஃப்பில் அவனோட டைமை ப்ரொடக்டிவாக அவனுக்காக கரெக்டாக பிளான் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்கில் அவனுக்கு டெவலப் ஆயிருக்கு. ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மேனாக மாறிட்டான். அந்த ஒரு பாசிட்டிவான கான்ஃபிடென்ட்டான மேன் யார் அப்படின்னா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற இந்த ஃபிளிக் மேன் காலிஸ். என் லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான இன்சிடென்ட்டை வச்சு தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். என் லைஃப்பில் இந்த ஒரு சேஞ்சை கொடுக்கறதுக்கு இந்த ஒரு டயலாக்ஸின் முக்கியமான காரணம் தான் நான் சொல்லுவேன். அது மெதுவா தான் நடக்கும். நம்ம புதுசாக ட்ரை பண்ணுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம போடுற எந்த ஒரு இன்புட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கான அவுட்புட் வந்து உடனே எப்பயும் கிடைக்காது, அதுக்கான ரிசல்ட் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த எனக்கு இந்த ஒரு டயலாக்ஸின் மூலமாக எனக்கு ஸ்ட்ராங்காக எனக்கு புரிஞ்சது. இதுக்கு அப்ளை ஆனது மட்டும் இல்லை, இப்போ என் லைஃப்பில் வர நிறைய விஷயங்களுக்கு நான் புதுசாக ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கிறதே இந்த ஒரு கோட்ஸை சொல்கிற இந்த ஒரு டயலாக்ஸின் தான். சேஞ்ச் இஸ் த ப்ராசஸ், அது மெல்ல தான் நடக்கும் அப்படிங்கிறது இன்னொரு கோட்ஸையுமே எனக்கு ஞாபகப்படுத்துது. அதையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா ஸ்லோ ப்ராக்ரஸ் இஸ் பெட்டர் தென் நோ ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி உங்களால் முடிஞ்ச 1% மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு கண்டினியூஸாக போயிட்டே இருங்க. 100வது நாளில் 100% இன்க்ரீஸ் ஆகலாம்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம் தான். இதனால நீங்கள் நினைக்கிற சேஞ்சை உங்கள் மைண்டும் சரி உங்கள் பாடியும் சரி அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அடுத்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு அடுத்த சக்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் டேக் அவே பண்ணுறதுக்காக நான் சொல்லக்கூடிய மெசேஜுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ உங்கள் லைஃப்பில் இதே மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ண விஷயம் இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் என்னை மாதிரியே ஒரு மைண்ட் செட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நல்ல சினிமாக்களை நேசிப்போங்கிறத விட சினிமாவில் இருக்கிற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நேசிப்போங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். இதே மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, see you again in next video. Until no more low, always jolly. நான் உங்கள் நண்பன் காளி.